ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு Why Not in Tamil. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸில் மெத்தட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்மை நான் அடிக்கடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஸோ மெத்தட் ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்னங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுதாக ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் கரெக்டான டைமுக்கு கிடச்சிடும். ஓகே, ஸோ மெத்தட் ரெஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் 2-3 வெரைட்டி இருக்குது. எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ். ஸோ 2-3 வெரைட்டினா எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சஸ் வந்து நான் ஸ்டாட்டிக் மெத்தட் பை ஆக்சஸ் பண்ணலாம், ஸ்டாட்டிக் மெத்தட் பை ஆக்சஸ் பண்ணலாம், இல்லை கன்ஸ்ட்ரக்டரை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸிங் ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ எப்படி போகுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் எழுதி அதை நார்மலாக எப்படி கால் பண்ணுவோம், அதே lambda எக்ஸ்பிரஷனில் எப்படி கால் பண்ணுவோம், அதை மெத்தட் ரெஃபரன்ஸில் எப்படி கால் பண்ணுவோம். ஸோ எல்லா வெரைட்டியும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன இம்ப்ளிமெண்டேஷன் நான் ஃபஸ்ட்டு எழுத போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ணணும். 2 நம்பர் இன்புட்டாக வாங்கி அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி நமக்கு இன்புட் கொடுக்கும். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் மெத்தட் தான் சொன்னேன். ஸோ ஸ்டாட்டிக் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிக் இன்ட் கம்பேர் நம்பர்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 இன்புட் இருக்குது. இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய்னு சொல்லி நம்ம 2 இன்புட் வாங்கிக்கலாம். ஸோ அல்டிமேட்டாக மெத்தட் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் NBRs தானே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் இன்டீஜரில் இருக்க நம்ம கம்பேர் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 இன்புட்டை வாங்கிட்டு 2ஐயும் கம்பேர் பண்ணி எது பேரியஸ் சின்னது. ஸோ 2 ஈக்குவலாக இருந்தால் உங்களுக்கு 1 வரும், 0 வரும். எக்ஸோட ஒய் பெருசாக இருந்தால் 1 வரும். எக்ஸோட ஒய் சின்னதாக இருந்துச்சுன்னா எக்ஸோட ஒய் பெருசாக இருந்தால் -1, எக்ஸ் பெருசாக இருந்தால் 1, 2 சேம் வந்து 0. கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ் ஒய். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு மெயின் மெத்தட் எழுதி இதை நார்மலாக நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் காமிச்சிடலாம். இது ஸ்டாட்டிக் மெத்தடுங்கிறதுனால ஈஸியாக நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிளாஸ் நேம் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணிடலாமா. ஸோ மெத்தட் ரெஃபரன்ஸ் எக்ஸாம்பிள் டாட் கம்பேர் நம்பர்ஸ். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கம் போல் 2 இன்புட்டை பாஸ் பண்ணிக்கலாம். இதில் வேரியபிள் கிரியேட் பண்ணிப்போம். ஸோ வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் 1 வச்சுக்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதனோட அவுட்கம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான வே தான். இது வந்து புதுசாக சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. நார்மலாக ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடுக்கு அப்படி ஆக்சஸ் பண்ணலாம். ஏன் 1 வந்திருக்குன்னா 20 வந்து பார்த்தீங்கன்னா 10ஓட பெருசு, அதனால் 1 வந்திருக்கு. ஸோ இப்போ இதவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னா lambda எக்ஸ்பிரஷன் மூலமா எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ lambda எக்ஸ்பிரஷனில் எப்படி ஆக்சஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ணுதா, 2 இன்புட் வாங்கிக்குதா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் 2 இன்டீஜர் இன்புட்டாக வாங்கிக்கிட்டு இன்ட் ரிட்டர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பேரேட்டர் தான். நம்ம ஈஸியாக கம்பேரேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ lambda எக்ஸ்பிரஷனில் நான் எழுத போகிறேன்னா அதை ரிசீவ் பண்ணுறவங்க யாராக இருக்கணும்னா கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸாக தான் இருக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த கம்பேரேட்டரை நான் யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா lambda எக்ஸ்பிரஷனை நான் ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். ஸோ இதுக்கு lambda எக்ஸ்பிரஷன் எழுதுனா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் எக்ஸ் ஒய் 2 இன்புட்டுங்களா. அதுக்கப்புறம் நம்மளோட டோக்கன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக நான் இந்த கம்பேர் மெத்தடுங்கிறத நான் கால் பண்ணணும். ஸோ கம்பேர் நம்பர்ஸ். ஸோ அதுக்கு வந்து எக்ஸ் ஒய் நான் டேட்டாவை இன்புட்டை நான் பாஸ் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ நம்ம இதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் வேணும். நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரேட்டர் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். செகண்ட் ஏதோ சொல்கிறது கன்ட்ரோல். ஓகே, ஸோ நான் மேனுவலாக எழுதிடுறேன். ஸோ கம்பேரேட்டர் இன்டர்ஃபேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். ஸோ அதனால தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண முடியுது. ஸோ comp1 இஸ் ஈக்குவல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான் ஃபஸ்ட்டு கம்பேரேட்டருக்குள்ளே ஃபஸ்ட்டு போய் காட்டுறேன். இந்த கம்பேரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். அதில் இருக்க என்ன அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்பேருங்கிற மெத்தட். நல்லா பாருங்கள், 2 இன்புட் வாங்கிக்குது, அதே மாதிரி நமக்கு ஒரு அவுட்புட் கொடுக்குது. அந்த அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் இன்டீஜர். ஸோ நம்ம சினாரியோக்கு ஒத்து வரும். அதனால தான் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். compare with lambda. ஸோ இதுக்கு எப்படி கால் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த கம்பேரேட்டரில் யூஸ் இருக்கிற கம்பேர் மெத்தட் நம்ம கால் பண்ணிக்கலாம். கம்பேரேட்டர்
1 டாட் கம்பேர் மெத்தட். அதே இன்புட் நான் பாஸ் பண்ணுறேன் 20, 10. ஸோ எல்லாத்துக்கும் அவுட்புட் சேமாக வரணும் இல்லையா? இம்ப்ளிமெண்டேஷன் வேறு மாதிரி இருந்தாலும் அவுட்புட் நமக்கு ஒரே மாதிரி தான் வரணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேம்டாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1 தான் ஆன்சர் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி நம்ம மெத்தட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணலாம்? ஸோ எதுக்காக மெத்தட் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு இம்ப்ளிமெண்டேஷன் ஆல்ரெடி இருக்குது, ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இருக்கிற இம்ப்ளிமெண்டேஷனுக்கு நான் லேம்டா எக்ஸ்பிரஷன் எழுதுங்கிற அவசியமே கிடையாது. டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணாலும் மெத்தட் ரெஃபரன்ஸ் மூலியமாகவே எழுதிக்கலாம். ஸோ யாராவது உங்களுக்கு கேட்குறாங்க எப்போ மெத்தட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணணும், எப்போ லேம்டா எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா, இம்ப்ளிமெண்டேஷன் இல்லைனா லேம்டா எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் தான் பாடியில் நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்க முடியும். இன்கேஸ் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக மெத்தட் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம் அப்புறம் 2 கோலன் அதுக்கப்புறம் மெத்தட் நேம். ஸோ எப்படி நான் காட்டுமா? ஸோ ஒரு நிமிஷம். ஸோ கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட் ரெஃபரன்ஸ் எக்ஸாம்பிளாக அண்ட் 2 கோலன், இதுக்கப்புறம் நம்ம மெத்தட் நேம் கொடுக்கணும். மெத்தட் நேம் என்னென்னு பாருங்கள், கம்பேர் நம்பர்ஸ், அவ்வளோதாங்க. ஸோ இதுக்கு நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும். ஸோ அகெயின் கம்பேரட்டர் தான். ஸோ இன்டீஜர் கம்பேர் நம்பர்ஸ். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் ரெஃப். ஸோ இப்போது நான் இதை ரன் பண்ணுறேன். நமக்கு அவுட்புட் எல்லாமே சேமாக தான் வரும். பட் எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டான வேணும்னு சொல்லலாம். ஏன்னா ஈஸியாக கிளாஸ் நேமை யூஸ் பண்ணி அந்த ஸ்டாட்டிக் மெத்தட் கால் பண்ணிட்டேன். ஏன்னா இது எப்படி கால் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேமை யூஸ் பண்ணி இது ஸ்டாட்டிக் மெத்தடுங்கிறதுனால. இதுவே நான் ஸ்டாட்டிக் மெத்தட் இருந்தால் அது வேறு மாதிரி நம்ம ஆக்சஸ் பண்ணணும். அதேமாதிரி கன்ஸ்ட்ரக்டர் இருந்துச்சுனாலும் அதை நம்ம வேறு மாதிரி ஆக்சஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இது வந்து நார்மலான எக்ஸாம். ஆல்ரெடி இருக்கிறத நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணி அதை அப்பர் கேஸை மாற்றுறோம். ஸோ அதுக்கு நம்ம எப்படி பண்ணோம்னா, இம்ப்ளிமெண்டேஷன் தனியாக எழுதுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ஸ்ட்ரிங்கில் 2 அப்பர் கிளாஸ் மெத்தட் இருக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன், நான் ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக பாஸ் பண்ணுறேன். அதே மாதிரி என்னோட அவுட்கம் என்னென்னு பார்க்குறேன்னா, அதே நான் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த இடத்துல ஃபங்க்ஷன் 1 அதனோட ரெஃபரன்ஸ் டைம், அதுக்கப்புறம் என்ன இன்புட்டு எஸ், ஒரே ஒரு இன்புட் அனுப்புகிறேன். ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, நார்மலாக எஸ் டாட் 2 அப்பர் கேஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி எழுதுனா லேம்டா எக்ஸ்பிரஷன். இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மெத்தட் ரெஃபரன்ஸில் போடுறேன். ஏன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிற சிச்சுவேஷனில் நீங்கள் திரும்பி இதை ஃபுல்லாக எழுதுங்கிற அவசியம் கிடையாது. டேரெக்டாக எந்த கிளாஸில் அந்த மெத்தட் இருக்குது, ஸ்ட்ரிங் கிளாஸில் தானே. ஸோ ஸ்ட்ரிங் அண்ட் கோலன் அண்ட் டேரெக்டாக அந்த 2 அப்பர் கேஸ் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, டேரெக்டாக ஃபங்க்ஷன் 2 டாட் அப்ளை மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன இன்புட்டை பாஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் Java8 பாஸ் பண்ணுறேன். ஸோ Java8 பாஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அதை டேட்டாவை நான் பண்ணி பார்க்கலாம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணலாம். ஸோ நமக்கு Java8 எல்லாமே கேபிட்டலைஸ் ஆகி வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா லைன் நம்பர் 15 எக்ஸிஸ்டிங் இம்ப்ளிமெண்டேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் இம்ப்ளிமெண்டேஷன் தான், பட் யூஸிங் லேம்டா எக்ஸ்பிரஷன். பட் இங்கே டேரெக்டாக மெத்தட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மெத்தட் ரெஃபரன்ஸை நம்ம எப்படி நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.